இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க என்னமா பண்ற? இல்ல, சும்மா சிபி கூப்பிட்டான், அதான். எதுக்கு? அது வேண்டாம், விடுங்கக்கா. இல்ல சொல்லு. சிபிக்கு என் மேல இன்னும் ஒரு இது இருக்கு. இந்த பொண்ண பாத்தீங்களாங்க? எப்படி போய் பேசுறா? அவரால என்னை இன்னும் மறக்க முடியலையா? நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டோம் இல்லையா? அதான். அப்படியாமா? ஆமாக்கா, நாங்க இப்போ அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எப்படி எப்படி? சிபி உன்கிட்ட பேசினாரா? ஆமாக்கா. சரி, என் கூட வாயேன். வா. எங்கக்கா? வா. அப்போ அங்க நிக்கிறது யாரு? நீ பண்ண ஃப்ராட் வழிய நாங்க கண்ணால பாத்துட்டோம். அந்த பொண்ணு தமிழ் உன்னை எவ்வளவு பெருந்தன்மையா உள்ள விட்டுச்சு. நீ உள்ள வந்து தமிழுக்கே ரெண்டகம் பண்றியா? அக்கா என்னாச்சுக்கா? விடுங்கக்கா. தமிழ் இவ்வளவு நல்லவளாலாம் இருக்காதம்மா. எவ எப்ப வருவானே தெரியாது. நாம தான் கவனமா இருக்கணும். இங்க பாரு சாம், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சரி, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நீ வந்து ஒதுங்கி போறதுதான் உனக்கு நல்லது. அடுத்தவங்க எதை வச்சிருந்தாலுமே அதுக்கு ஆசைப்படுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பார், இங்க இருந்து போயிடு, இல்லன்னா அசிங்கமாயிடும். யோ, என்னையா என்னென்னமோ சொன்ன? எல்லாமே சொதப்பிருச்சேயா? அண்ணே, அந்த தமிழுக்கு நம்ம எவ்வளவு தடைய உருவாக்குனாலும் அவ அதை ஈஸியா உடைச்சு போட்டு வந்துடுறானே. அப்படியே எங்க அத்தை மாதிரி. அப்படியே வாசல்ல உட்கார்ந்து இந்த மன்னர்களுக்கு எல்லாம் துதி பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாடிட்டே இரு. போயா, நீயும் உன் பிளானும். உன்னை நம்புனல்ல, என்ன சொல்லணும். இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு தான் அசிங்கம். அண்ணே, ஆமா, இவர் பிளான் போட்டு போட்டு அப்படியே பலமுறை கிழிச்சிட்டாரு. எத்தனை வருஷமா அவங்களை கீழே தள்ளணும்னு பாக்குறீங்க, முடியல. பிளான் போடதான் முடியும். அது சொதப்புனா நான் என்ன செய்யறது? இன்னைக்கு உங்க டெண்டர் என்னாச்சுன்னு தெரியுமா? ஓ, மறந்துட்டீங்களா? அடுத்தவங்கள பழி வாங்குறத விட்டுட்டு உங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 24 மணி நேரமும் பழி வாங்குறதையும் அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறத பத்தி மட்டும் யோசிச்சா இதோ இப்படிதான் இப்படிதான் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கணும். எப்படா ஜனாமா விழுவாங்க, கை தட்டி சிரிக்கலான்னு பாத்தீங்கல்ல. நேத்து உங்க முட்டை கான்ட்ராக்ட். என்ன புரியலையா? முட்டை கான்ட்ராக்ட் எல்லாம் உடைஞ்சு போச்சு. நீங்க வேணா போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்களேன். டேய், டெண்டர் என்னடாச்சு? ஐயா, வழக்கமா நாம எடுக்கிற டெண்டரை ஜனமா எடுத்துட்டாங்க. ஏய், எப்படிடா? இல்லங்கய்யா, நீங்க வரல. எங்களுக்கும் எவ்வளவு வரைக்கும் கோட் பண்ணலான்னு அளவு தெரியல. அதான் அவங்க ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. டேய், போய்டா போன. எப்படி ஒரு தமிழை நான் பார்க்கணும்னு நினைச்சனோ அப்படியே மாறி வந்திருக்க. ஓ மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. இல்ல ஜனாமா, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? தமிழ், இல்ல ஜனாமா, இன்னைக்கு நடந்ததெல்லாம் சிபி சாரோட கோவத்தை இன்னும் உசுப்பேத்தி விட்ட மாதிரி ஆயிருக்கும்ல. கண்டிப்பா இதுக்கு சிபி சார் ரியாக்ட் பண்ணுவாரு. அவ்வளோ பெரிய மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அத தப்புன்னு வேற யோசிக்கிறியா? அதுக்கு இல்ல ஜனாமா, சிபி சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒண்ணு இருக்குல்ல. சிபி சார் என்னை இப்படி எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல. தமிழ்,
உனக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அத நீ என்னைக்கும் எந்த சிச்சுவேஷன்லயும் அழுக்க கூடாது. உன்னை காயப்படுத்துறவங்க அந்த குணத்தால ஹர்ட் ஆனா அது தப்பில்ல தமிழ். இங்க எல்லாரும் உன்னை ஹீரோயினா பார்க்கணும், இல்ல வில்லியா பார்க்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் நீ விக்டமா இருக்கவே கூடாது. தமிழ், நீ மனுஷங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க எல்லா பிரச்சனையும் அன்பால சரி பண்ணிட முடியாது. கோவப்படுற இடத்துல கோவப்படணும், அன்பை காட்டுற இடத்துல அன்பை காட்டணும், அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும். அப்பதான் திருந்துவாங்க. அதனால நீ இப்ப எடுத்திருக்க வழி ரொம்ப சரியான வழி. உன் புருஷனை போய் பாரு. நீ மாறினதை நினைச்சு சிபிக்கு காய்ச்சல் ஏதாவது வந்திருக்க போது. உன்னை பயமுறுத்தி இங்க இருந்து ஓட வச்சிடலான்னு நினைச்சான். நான் பயப்படுற ஆள் இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்ட. இனிதான் ஆட்டமே ஆரம்பம். சீக்கிரமே சிபி உன் வழிக்கு வந்துருவான் தமிழ். நீ நிமிர்ந்து நின்னா உன்னை ஜெயிக்க இங்க யாருமே இல்ல. சொல்லு பேபி. இன்னில இருந்து தினமும் நீ என் கூட ஆபீஸுக்கு வர்ற. இனி என்னோட செக்ரட்டரியே நீதான். தேங்க்யூ பேபி. அப்போ தமிழ்? தமிழுக்கு ஆபீஸ்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவ வரமாட்டா. நம்ம கிளம்பலாமா? ஓகே பேபி. தமிழ், உன் நிலைமைய பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா இப்ப இது சிபியோட முடிவாச்சே. ஆமா, வீட்ல ரொம்ப போர் அடிக்குமே, என்ன பண்ணுவ? வேணும்னா ஒண்ணு பண்ணு. வீட்ல பாத்திரம் தேய்க்கிறது, இந்த வீட்டை துடைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணி ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துக்கும். நான் வேணா சிபி கிட்ட சொல்லி அதுக்கு வேணா சம்பளம் போட்டு தர சொல்றேன். வரட்டா? பாய்.